பார்க்குறப்பே தெரியுது. ஸோ ஜே வந்து ஒருத்தர் கூட வந்து ஒரு பையன் கூட வந்து ஒரு ஹியூ அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பையன் கூட வந்து இவங்க வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பில் போகிறாங்க. ஸோ அந்த ரிலேஷன்ஷிப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்டிமேசி ரிலேஷன்ஷிப்பில் போகிறப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பையன் வந்து இன்டிமேட்டாக இருந்ததுக்கப்புறமா ஜேவை ஹாலுசினேட் பண்ணி, அதாவது மயக்கமடைய வச்சு என்ன பண்ணுறான்னா, ஒரு வீல் சேரில் கட்டி போட்டுட்டு டார்ச் லைட்டை வெட்டி சுற்றி சுற்றி வரான். சுற்றி சுற்றி வந்துட்டு அவன் என்ன சொல்கிறான்னா, என்னை சுற்றி வந்து ஒரு உருவம் இருக்குது, அந்த உருவம் வந்து உன்னைய விடாது, உன்னைய விடணும்னா நீ என் கூட இப்போ இன்டிமேட்டாக இருந்த இல்லையா, அது மாதிரி நீ வேற ஒரு பையன் கூட இன்டிமேட்டாக இருந்தால் அந்த உருவம் உன்னை விட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன் என்ன பண்ணுறான்னா, அந்த உருவத்தை வந்து ஜே கிட்ட ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இவன் எஸ்கேப் ஆயிடுறான். அதுக்கப்புறம் அந்த உருவம் ஜேவை பின்தொடருது. இந்த உருவத்தினால ஜேக்கு என்னென்ன பிரச்சனை வந்ததுன்றது தான் மீதி கதை. ஸோ மீதி கதையை நான் சொன்னேன்னா அது உங்களுக்கு ஸ்பாய்லர் ஆகுறதுன்றனால இதுக்கப்புறம் இதுலேருந்து ஜே மீண்டு வந்தாங்களா இல்லையான்றது தான் இந்த படத்தோட